கலிஃபோர்னியா லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தீ விபத்து அப்படி இல்லனா காட்டு தீ. Southern California is experiencing its most devastating winter fires in more than 4 decades. இது விபத்தா, காட்டு தீயா, இல்ல வாண்டடா யாராவது செஞ்சிருக்காங்களா இப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் விடை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய பேர். இதற்கு நடுவில் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் குழப்பம். இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்த்து உங்களுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்ல, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்தால் இதை விட கொடூரமான காட்டுத்தீலாம் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல, இப்படின்னு சொல்கிற பொலிட்டிக்ஸ்க்கு நடுவில் எத்தனை நபர்கள் அங்கிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 பேர். 180,000 people have been ordered to leave their homes around Los Angeles. ஒரு 10,000 கோடி ரூபாய் விலை மதிப்பு தக்க வீடு, ஒரே வீடு 10,000 கோடி ரூபாய், அதெல்லாம் எரிஞ்சு நாசமா போயிடுச்சு. ஏகப்பட்ட ஹாலிவுட்னுடைய ஆக்டர்ஸா இருக்கட்டும், சிங்கர்ஸா இருக்கட்டும், இல்லாட்டி ரொம்ப முக்கியமான பிரபலங்களா இருக்கட்டும், அவங்களுடைய வீடுகள் எல்லாமே தீக்கரையாகி போயின. எந்த நாடா இருந்தாலும் சரி, அது சாதாரண ஒரு நாடோ இல்லாட்டி வல்லரசு ஒரு நாடோ இருந்தாலும் சரி, இயற்கை முன்னால் நாம எல்லாருமே வேற ஒண்ணுமே செய்ய முடியாம இயற்கை தரும் தண்டனையை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதற்கு சிறந்த உதாரணம் தான் இப்போ இந்த கலிஃபோர்னியாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காட்டு தீ.